ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால நம்ம அரைச்சி வைக்கிற இட்லி தோசை மாவெல்லாம் சீக்கிரமாக புளிச்சு போயிடும். நம்ம நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா கூட அதில் புளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாவை நம்ம இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ரொம்ப புளிப்பாக இருக்கும். இட்லி தோசையெல்லாம் அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மாவு அரைக்கும் போது சேர்க்குற தண்ணியை ஐஸ் வாட்டராக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஐஸ் க்யூபாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூபெல்லாம் சேர்க்கும் போது என்னாகும்னா கிரைண்டரில் ஓடிட்டுருக்க மாவு நமக்கு சூடாகாமல் இருக்கும். பொதுவாகவே நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி முடிச்சுட்டு அள்ளும் போது பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இந்த சூடோடவே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டோன்னா மாவு சீக்கிரமாக சூடாகாது. அதே சமயம் நமக்கு புளிக்காமலும் இருக்கும். நம்ம மாவு அரைக்கும் போது சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கையாலேயே எடுத்து விடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவை நம்ம ஒவ்வொரு தடவையும் கையாலேயே எடுத்து விடும்போது மாவு நமக்கு சீக்கிரமாக புளிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது அடி வரைக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்து விட முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எடுக்க வரும். கல்லுக்கு நடுவில் இடுக்குகளில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்து விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவில் நம்ம அடிக்கடி கைவிடாததுனால மாவு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போகாமலும் இருக்கும். இந்த மாவை அரைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் ஊற்றும் போதுமே நம்ம கை வச்சு வலிச்சு விட வேண்டியதில்லை. இந்த ஸ்பேச்சுலாவையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவை அரைச்சி பாருங்கள். மாவு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்பு தான். நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டா கூட ஃபுல்லாகவே இந்த மாதிரி தீஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அடுத்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இந்த அளவுக்கு அடிப்பிடிச்ச பாத்திரத்தை கூட கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கழுவிடலாம். நான் இதில் கஸ்டர்ட் மில்க் தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரியாக கலந்து விடாததுனால ஃபுல்லாகவே அடிப்பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் எது வரைக்கும் கரை பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு அடியில் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே வினிகர் சேர்த்துக்கணும். வினிகர் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக சூடாகும் போதே இதில் ஒட்டி இருக்க கரை எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டுட்டே வரும். இந்த தண்ணி லைட்டாக சூடாகும் போதே இது கூட நான் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துக்கிறேன். இந்த சுடு தண்ணியில் நம்ம லிக்விட் சேர்த்த உடனேவே நல்லா நுரைச்சி வரும். தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வரும்போது ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பாத்திரத்தோட அடியில் நல்லா சுரண்டி விடுங்க. நான் ஸ்பூன் வச்சு எடுத்து விடும்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடியில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே கருப்பு கருப்பாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியை நான் ஒரே 1 நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இது எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுறலாம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பாத்திரம் சூடாக இருக்கும் போதே நம்ம தேய்ச்சாதான் இது நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். நான் லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன். கரை இந்த அளவுக்கு போயிருக்கு, ஓரத்தில் மட்டும்தான் இருக்குது. இப்போ மறுபடியும் தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போதே அதே தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அடி பிடிச்சிருந்தது எல்லாமே நல்லா க்ளீனாக போயிருச்சு. நான் இதை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தமாகவே 2 நிமிஷம் தான் ஆச்சு. பால் பாத்திரம் மட்டும் இல்லை, எந்த பாத்திரம் அடி பிடிச்சிருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை எல்லாம் பொரியல் பண்ணோன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடாத குட்டீஸ்க்காக இதை வந்து நம்ம சூப் மாதிரி வச்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு குடிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நான் முன்னாடியே ஒரு டிப்பில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சூப்பில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும். இந்த சூப்போட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் முருங்கைக்கீரையை மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து முருங்கைக்கீரையை எவ்வளோ கழுவுனாலும் அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டாத மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது முருங்கைக்கீரை எல்லாத்துலேயுமே நல்லா தண்ணி ஒட்டி ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். நம்ம வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கீரையை குக்கரில் சேர்த்துட்டு கூடவே வெங்காயம், கட் பண்ண பூண்டு, இதோட கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் 10 மிளகு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். நான் வந்து 2 கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் உப்பே சேர்க்காமல் செஞ்சால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது குக்கரை மூடி வெயிட் சேர்த்து 4 விசிலுக்கு வேக விட்டுறலாம். இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுறலாம். இப்போது இந்த சூப்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தரதுக்காக ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். நான் வந்து பாதி அளவுக்கு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த சூப்பில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இந்த சூப் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து பெரியவங்க குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே உருளைக்கிழங்கெல்லாம் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி நம்ம வந்து பொரியலுக்கோ இல்லை குழம்புக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த உருளைக்கிழங்கோட தோல்லையும் நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி தூக்கி போட வேண்டியது இல்லை. இந்த தோலோடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி சமைக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்குல நிறைய மண் இருக்கும். இதை வந்து நம்ம எப்பயும் போல் சும்மா தண்ணியில் கழுவி எடுத்தோன்னா இந்த இடுக்குகளில் இருக்கிற மண்ணெல்லாம் போகவே போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்க்ரப்பரை வச்சு உருளைக்கிழங்கு நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். இதில் ஒட்டியிருக்க மண், அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். இல்லை இந்த உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு நீங்கள் நினச்சா கூட இதுக்காக நம்ம பீலர் வச்சு சீக்க வேண்டியது இல்லை. இந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக அழுத்தினாலே போதும். தோல் எல்லாமே ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். நம்ம வந்து பீலர் வச்சு இந்த உருளைக்கிழங்கை சீவனோன்னா தோலோடையே சேர்ந்து நமக்கு வந்து நிறைய கிழங்கும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது மேலே இருக்கிற அந்த மெல்லிசான தோல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உறிஞ்சிக்கிட்டு வரும். உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி தான் கேரட்டுக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கேரட்டோட மேல் பகுதி எல்லாத்தையும் பீலர் வச்சு சீச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமைப்பாங்க. கேரட்டுக்கு நம்ம தோல் சீவ வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு மேலே இருக்கிற மண்ணை மட்டும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணி சமைச்சாலே போதும். சூப்பராக இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உருளைக்கிழங்கும் கேரட்டும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் குழம்புல திக்னஸே இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த தண்ணியான குழம்பை நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் திக்காகவும் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெல்லாம் என்னென்ன பொருட்கள், மசாலா தூள் எல்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்பயும் போல் குழம்பு வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து இந்த குழம்போட திக்னஸ்க்காக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து வெறுமனே தேங்காவை மட்டும் அரைச்சி ஊற்றாமல் கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் வந்து திரி திரியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்கள் குறைன்னு அரைச்சிங்கன்னா குழம்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்காது. தேங்காய் தனியாக, தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இதில் நம்ம வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது வந்து குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட்டே கொடுக்கும். அதே சமயம் நல்ல திக்னஸையும் கொடுக்கும்.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும் போது இதை வந்து கழுவி காய வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நமக்கு தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து இதை ஓப்பன் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாட்டிலை நம்ம எவ்வளோ கழுவுனாலுமே இந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டு வச்சுருங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கு எவ்வளோ நாளைக்கு அப்புறமா எடுத்தாலும் சரி இதிலேருந்து சீரகத்தோட ஸ்மெல்லு தான் வரும். சீரகம் மட்டும் இல்லை, இதில் நம்ம ஏலக்காய் கூட போட்டு வைக்கலாம். ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்களையும் நம்ம வந்து போட்டு வைக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது நம்ம போட்டு வச்சுருக்க பொருட்களோட வாசனை தான் வருமே தவிர இதிலேருந்து பேட் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க வெயில் காலத்தில் இந்த பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலை எல்லாமே நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வாடி போயிடும். ஸோ கொஞ்சம் கூட வாடாமல் இது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்த உடனேவே இதில் இருக்க பழுத்த மிளகாய், அடிப்பட்டது, சில மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதி பாதியாக பிஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். அடுத்து இந்த மிளகாயில் இருக்க காம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். காம்போடையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பச்சை மிளகாயை கழுவிட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்கள் கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருந்தாலுமே பச்சை மிளகாயை ஒன்ஸ் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, சீக்கிரமாக அழுகிரும். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ரீயூசபிள். ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டியதில்லை. இந்த ஒரே பேப்பரை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். மேலேயும் இதை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மல்லி இலையிலையுமே இதில் இருக்க பழுத்த இலை, கருப்பான இலை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடணும். இதில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன புல் மாதிரி சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கூட நம்ம வந்து தனியாக பிரிச்சிடலாம். வேர் பகுதியோடு சேர்ந்து இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. வேரோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அழுகிரும். எனக்கு வேர் பகுதி இல்லைங்கிறதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் மாதிரியே இதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து சாதாரண டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 3 வாரம் வரைக்கும் இது நம்ம வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.